வணக்கம் மக்களே. இதயத்தை பாதுகாக்கக்கூடிய சைவ உணவுகள் என்னென்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய இதயம் ஆரோக்கியமாக இருந்தால் உங்களுடைய உடல் ரொம்பவே நல்லா இருக்கும். ரத்த ஓட்டம் இல்லாமல் நமக்கு கஷ்டப்படுத்தக்கூடிய இந்த ஒரு பிரச்சனை பார்த்திங்கன்னா நமக்கு கடைசியில் மாரடைப்பு போன்ற நிறையவே பிரச்சனைகளுக்கு வழிவகுக்குது. அதனால் இதயம் ரத்த ஓட்டத்துடன் ஆரோக்கியமாக வலுவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு சில உணவு வகைகளை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேர்ந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைய காலகட்டத்தில் பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை பலர் இதய பிரச்சனைகளுக்கு பலியாகிறாங்க. இதற்கு நமது மோசமான உணவு பழக்கமும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் மன அழுத்தம், புகைப்பிடித்தல், மது அருந்துதல், உடல் உழைப்பின்மை, காற்று மாசு போன்றவற்றினால இதய பிரச்சனைகள் அதிகரித்துட்டே வருது. ஸோ ஆரோக்கியமான உணவு இதய நோய் அபாயத்தை குறைப்பது மட்டுமல்லாமல் உடல் எடை அதிகரிப்பு, சர்க்கரை நோய், உயரத்தழுத்தம் போன்றவற்றையும் குறைக்குது. முக்கியமாக தாவர அடிப்படையிலான உணவுகளை உண்ணும்போது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. மேலும் இது கொலஸ்ட்ரால் அளவை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் இதய நோய் அபாயத்தையும் குறைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தினசரி வழக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து ஆயுர்வேதம் நிறைய விஷயங்களை சொல்லுது. நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களை மாற்றி அமைப்பது பருவகால நடைமுறையில் ஒன்றாகும் அப்படின்றாங்க. அதனால நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் ஆரோக்கியமாக இருக்கா, அது நம்மளுடைய உடலுக்கு உதவுதா அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களும் நீங்கள் பார்த்து பார்த்து கவனிப்பு அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இதய ஆரோக்கியத்திற்கு கவனிப்புன்றது நமக்கு லேசான விஷயம் கிடையாது. உணவுகள் மூலியமாக நம்மளுடைய இதயத்தை ஆரோக்கியமாக பாதுகாக்க போகிறோம். ஸோ முதல் விஷயம் பார்த்திங்கன்னா என்ன எடுத்துக்கலாம், பழங்கள்லே போகலாங்க. ஸோ பெரிய பழங்கள் பார்த்திங்கன்னா இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது. இவை குறைந்த கலோரிகள், வைட்டமின்கள், மினரல்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்ற ஊட்டச்சத்து நிறைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குறிப்பாக பார்த்திங்கன்னா ப்ளூபெர்ரி மற்றும் ஸ்ட்ராபெர்ரி போன்ற பெரிகளை சாப்பிட்றதுனால இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வராமல் தடுக்குது. ஸோ பெரிகளில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால இதயத்தின் செயல்பாடு சிறப்பாக இருக்கும். ஸோ நிறையவே உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆளி விதைகள், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த ஆளி விதைகளை நீங்கள் சாப்பிட்றதன் மூலயமா உங்களுடைய வீக்கத்தை குறைப்பதற்கும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் உதவுது. ஸோ தினமும் காலையில் சாப்பிட்றது சிறந்த பலனை அளிக்கும். குளிர்காலங்கள் ஆளி விதைகளை லேசாக வறுத்து சாப்பிட வேணும் அப்படின்னு பரிந்துரைக்கப்படுது. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாதாம். ஸோ பாதாமில் இதயத்திற்கு ஆரோக்கியமான மோனோ அன்சாச்சுரேட் மெக்னீஷியம் மற்றும் நார் சத்து நிறைஞ்சிருக்கு. எனவே பாதாம் பருப்பை இரவு முழுவதும் ஊற வைத்து காலையில் சாப்பிட்றதுனால இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் நாள் முழுவதும் ஆற்றலை வழங்கவும் உதவுது. ஸோ தினமும் 6 முதல் 8 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிட வேண்டும் அப்படின்னு நிறையவே ஆய்வுகளை சொல்லியிருக்காங்க. ஸோ குளிர்காலங்களில் சூடான அல்லது ஊற வைத்த பாதாம் சாப்பிட்றது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவகாடோஸ் பழங்களில் இதயத்திற்கு தேவையான கொழுப்புகள் நிரம்பியிருக்கு. இது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது மற்றும் கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைக்குது. ஸோ அது மட்டும் கிடையாது, கோடை காலத்தில் அவகாடோ பழங்களை சாப்பிட வேண்டும் அப்படின்னு நிறையவே ஆய்வுகளை சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு அவ்வளோ ஒரு ஆரோக்கியத்தை தருது, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்தது. நம்மளோட இதயத்தை பாதுகாக்க ஒவ்வொரு விஷயமும் நம்ம தேடி தேடி எடுத்துக்கணும் அப்படின்றது மட்டும் நீங்கள் எப்பவுமே மறக்கக்கூடாது. அதனால் நமக்கு அவகாடோ பழம்லாம் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அது குட்டிஸாக தான் இருக்கும், நாட்டு பழம். அதனால் அழகாக நீங்கள் 1, 2 ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம், ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலை காய்கறிகள். ஸோ இலை காய்கறிகளாக இருக்கட்டும், கீரைகளாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா வைட்டமின்கள், மினரல்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்கு. இலை காய்கறிகளை சாப்பிட்றது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கீரைகளை வசந்த காலங்களிலும் கோடை காலங்களிலும் சாப்பிட்றது உடலை சுத்தப்படுத்துது. மஞ்சள் மற்றும் கருப்பு மிளகு போன்ற மசாலா பொருட்களுடன் இலை காய்கறிகளை வறுத்தோ அல்லது ஆவிலோ வேக வைத்தோ சாப்பிட வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வால்நட் போன்றவை. ஸோ வால்நட்ஸ் ஒமேகா 3 ஃபேட்டி ஆக்சிட் பார்த்திங்கன்னா நிறைஞ்சு காணப்படுது. அவை வீக்கத்தை குறைக்கவும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுது.
ஸோ அது மட்டும் கிடையாது, ஒரு கைப்பிடி அளவு வால்நட்டை தினமும் காலையில் சிற்றுண்டியாக சாப்பிட்றது செரிமான அமைப்பு மற்றும் ஊட்டச்சத்துக்களை வழங்குது. ஸோ குளிர்காலத்தில் பேரிச்சம்பழம் அல்லது திராட்சையுடன் வால்நட்டை கலந்து நம்ம சிற்றுண்டியாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை தேடி தேடி எடுத்துக்கோங்க. ரொம்பவே வந்து உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை அளித்தரும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சியா விதைகள். ஆளி விதைகளை போலவே சியா விதைகளிலும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களும் நார் சத்துகளும் நிறைஞ்சிருக்கு. மேலும் இது இரத்த அழுத்தம் மற்றும் கொழுப்பை குறைப்பதன் மூலம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. ஸோ செரிமானம் மற்றும் இதய ஆரோக்கியத்திற்கு உதவும் வகையில் காலையில் தண்ணீரில் ஊற வைத்த சியா விதைகளைய அல்லது பாதாமை பாலில் ஊற வைத்து சியா விதைகளுடன் நம்ம சாப்பிட வேண்டும். அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உடலுக்கு வலி சேர்க்கும். அதே மாதிரி எடை குறைப்பு அப்படின்றது ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, குளிர்காலத்தில் சூடான ஓட்ஸ் கஞ்சி குடிப்பது எல்டிஎல் கொழுப்பை குறைக்கவும் இதய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தவும் உதவுது. ஸோ குளிர்காலங்களில் சூடான கஞ்சியை குடிக்கலாம். ஸோ வந்து அதை குடிக்கும்போது நம்மளுடைய உடலில் வந்து நிறையவே வந்து மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பருப்பு வகைகள் தாங்க. ஸோ பருப்பு வகைகளை நீங்கள் மதிய உணவுகளில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா புரோட்டீன் மற்றும் நார் சத்து நிறைஞ்சிருக்கு. இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறது. ஸோ மதிய உணவில் பருப்பு வகைகளை சேர்த்துக்கொள்வதனால எளிதில் ஜீரணமாகும். மழைக்காலம் அல்லது குளிர்காலங்களில் பருவகால காய்கறிகளுடன் பருப்பு வைத்து நம்ம சூப் செய்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், டார்க் சாக்லேட்டில் ஃப்ளவனாய்டுகள் அதிகம் உள்ளதுனால இரத்த ஓட்டம் மற்றும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தொடர்ந்து நீங்கள் டார்க் சாக்லேட்டை சாப்பிடலாமா? கோகோ கலந்த டார்க் சாக்லேட் மட்டும்தான் சாப்பிடணும். தேவையில்லாத சுகர் கலந்த சாக்லேட்ஸோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை சாப்பிடும்போது நம்மளுடைய உடலில் வந்து எனர்ஜி கிடைக்கும், நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த சால்மன் மீன். இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இல்லாத உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய உணவுகள் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா வால்நட் போன்ற பருப்பு வகைகளில் கூட இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பீன்ஸ் போன்ற பருப்பு வகைகள், இந்த மாதிரி நிறையவே வந்து புரோட்டீன் காணப்படுது. ஸோ அதுக்கப்புறம் திராட்சை போன்ற சிட்ரஸ் பழங்கள், அப்புறம் ஆரஞ்சு, எலுமிச்சை பழம், இது மாதிரி அப்பப்போ சேர்த்துக்கோங்க, உங்களுடைய உடலுக்கு நல்லது. எனவே மக்களே, இந்த ஒரு பதிவில் நான் சொன்ன இந்த விஷயங்கள், சார் நான் ஒரு 10 விஷயம் சொல்லியிருக்கேன்னா அதில் வந்து ஒரு 2-3 ஆச்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து அதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருங்க. ஸோ இது போன்ற தகவல்கள், அற்புதமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும், பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள், ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.